ஹாய் ஆல். எஸ், இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் வச்சே நம்மளால் நிறைய இடியம்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுங்க. எஸ், அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பனானாஸ். எஸ், இந்த பனானாஸை வச்சு என்ன இடியம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, we have an idiom. That idiom is go bananas. Yes, go bananas. ஸோ இடியம் ஒன்றா இருந்தாலும் இட் ஹாஸ் அ 2 டிஃப்ரெண்ட் மீனிங். ஆமாங்க, இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட். எஸ், இஃப் யூ ஆர் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட் ஆர் எனி ஒன் இஸ் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட், ஹாப்பி, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி. எஸ், ஆங்க்ரி சுச்சுவேஷன்லேயும் நம்ம இந்த கோ பனானாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்க? ஒரு இடியம் 2 டிஃப்ரெண்ட் மீனிங். எஸ், நீங்கள் தான் பார்த்து யூஸ் பண்ணணும் எந்த சுச்சுவேஷனில் எந்த சென்டென்ஸில் இந்த கோ பனானாஸுங்கிற இடியம்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க இதை எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த சென்டென்ஸ், ஐ ஜஸ்ட் வெண்ட் பனானாஸ் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் மை லாஸ்ட் ரிங். ஆமாங்க, என்னோட தொலைஞ்சு போன ரிங்கை பார்க்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற ஒரு மீனிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்க்ரிக்கான சென்டென்ஸ், when we arrived John was going bananas and shouting at everyone. எஸ், இது வந்து ஆங்க்ரிக்கான சென்டென்ஸுங்க. ஸோ நீங்களும் உங்களோட கான்வர்சேஷனில் இந்த கோ பனானாஸை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். see you all.